स्मरणं गोविन्द गोविन्द जानकी कान्त स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव आंजनेय स्वामी की जय सद्गुरु स्वामिनः जय श्री राम तन्दया पत्यं हजिरा हिमाचल चाप समुदितं तेजः किमपि महात्ममाद्यं हजिरा स्मर्तव्यं दीर्घतिमिरहरण श्रीराम जय राम श्रीराम जय राम जय जय राम विभोगन श्यामा सजन मनोभिराम सजन मनोभिराम सजन मनोभिराम सजन मनोभिराम जगत विराम परात्परं रामा चोरं मृतचोरं हजिरा हयंगवचोरं अंगनाचोरं अभिमन्मानसचोरं हजिरा नंदकिशोरं हरिकथां वन्दे धिमिकिट धिमिकिट वज्रवृतंग ब्रह्माटाळकरी गजानन ब्रह्मा गजानन तांडव नृत्य करी गजानन तांडव देह दिसे कोटि सुरगण दाटी देह दिसे कोटि सुरगण दाटी मध्ये शिव गौरी गजानन मध्ये शिव गौरी गजानन तांडव नृत्य करी गुरु महाराज गुरु जय पर ब्रह्म सद्गुरु जय 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 गुरु महाराज गुरु जय पर ब्रह्म सद्गुरु राम राम रामेति रामे रामे मनोरमे सहस्रनामतुल्यं सहस्रनामतुल्यं
ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய விசேஷங்கள் எல்லாம் இந்த லோகத்துல பலருக்கும் போய் பிரகடனமாகுது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மகானுபாவர்கள் பாகவதோத்தமர்களுக்குத்தான் அந்த பெருமையெல்லாம் போய் சேருது. ஏன்னா பக்தர்கள் இல்லை, பக்த உத்தமர்கள் இல்லை, பாகவதர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பகவான் இப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் எப்படி தெரியும்? சௌலபியமா இருக்கக்கூடியவர், எளிமையாக இருக்கக்கூடியவர், பக்த வத்சலன்னு பேர் வச்சுருக்காரே, பக்தன் இல்லாத வாத்சல்யத்தை யார்கிட்ட கொண்டு போய் அவர் காண்பிப்பார்? அப்படி அவருக்கு வாத்சல்யம் இருக்குங்கிறத பக்தர்கள் அனுபவிச்சு அவா சொன்னா தானே நமக்கு தெரியறது. அப்படி இந்த பாரத தேசம் என்று சொல்லக்கூடியது கணக்கில் அடங்காத சாதுக்களையும் சந்துக்களையும் அவ அத்தனை பேரும் அவதாரம் பண்ணின ஒரு பூமியாக இருக்குன்னு சொன்னா மிகையாகாது. அப்படி எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்றா. பாரதத்துல வடக்காகட்டும் தெற்கு மேற்குன்னு அது பர்யந்தம் அத்தனை அவதாரங்கள் அத்தனை பேர் பண்றா. எண்ணிட முடியுமா அப்படின்னா எப்போ உட்காந்து எண்ணறது? ஒரு ஜென்மா நமக்கெல்லாம் போருமானா போராது. ரிசர்ச் பண்ண 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 யாரோ ஒரு மகான் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு, அடுத்தாப்புல மகான்கள் அவதாரம் பண்ணிட்டே இருக்கா. அப்படிப்பட்ட இந்த பூமியில் பாரத தேசத்தில் ஸ்ரீ ராம நாமத்தின் மேன்மை என்ன என்று கலியுகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எளிமையாக சாமானியர்களுக்கும் புரியும் வண்ணம் எடுத்து காண்பித்தவர் பத்ராச்சலம் ஸ்ரீ ராமதாச சுவாமிகள். அவருடைய ஒரு சரித்திரமானது தான் இன்றைய தினம் நம்ம ஸ்மரணம் பண்ண இருக்கின்றோம். 2 ராமதாசர்கள் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லப்படுறது நம்ம பக்தர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று
வெஸ்ட்டுக்கு இன்னொன்று ஈஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனால் ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டுமே பெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு ராமதாசாலுமே. அந்த பக்கம் வெஸ்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு சமர்த்த ராமதாச சுவாமி, இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் பத்ராச்சலம் ராமதாச சுவாமி. ரெண்டு பேருமே இந்த ராம பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு சிரேஷ்டமானது, ராம நாமத்தை சொல்லிவிட்டால் பலன்கள் எப்படி கிடைக்கிறதுன்னு நமக்கு சொல்றான். எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ராம நாமத்துக்கு இணையா ஒரு நாமத்தை சொல்ல முடியாது. தாரக மந்திரம் அப்படின்னு பெயராம் ராம நாமத்துக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சமயம் விவேகானந்தர்கிட்ட சொல்றாராம், நரேந்திரன் பேர் அப்ப அவருக்கு. நரேந்திரனாக இருக்கக்கூடிய விவேகானந்தருக்கு ஆற பார்த்தாலும் ஒரே கேள்விதான். மகான்கள்னு யாராவது சொல்லிட்டானா அவள்கிட்ட போய் ஒரே கேள்விதான் கேட்பாராம், நீங்க சுவாமியை நேர்ல பார்த்திருக்கலாம். இதே கேள்விதான், யார் எப்படி பதில் சொல்றாங்கிறத பார்த்துப்பார். எல்லாரும் அழுப்பலாவே ஏதோ ஒரு பதில சொல்றான். எப்பேற்பட்டவாளை பார்த்தாலும் முதல் கேள்வி அதுதான், நீங்க சுவாமியை நேர்ல பார்த்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த மாதிரி அவர் கேட்கறச்ச மழுப்புறவா மத்தியில ஒருத்தர் தான் தெளிவா பதில் சொன்னாராம், நீங்க பகவானை நேர்ல பார்த்திருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். உன்னை இப்ப எப்படி பார்க்கிறேனோ, இல்ல உன்னை பார்க்கறத விட தெளிவா நான் பகவானை பார்த்திருக்கேன். இப்படி ஒரு பதிலை இந்நாள் வரைக்கும் யாரும் சொன்னது இல்லையான்னு அவர் நினைக்கிறார். அன்னியிலிருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் சரணடைகிறார். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்பார், நானும் அந்த சுவாமியை பார்க்கலாமா, எனக்கும் காண்பிச்சு கொடுங்கன்னு பல தரம் கேட்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், 64 வகை சொல்ற இல்லையா, அத்தனையும் சொல்லி எல்லாம் அந்த மார்க்கங்கள் எல்லாமே பக்தியில எப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதுல எதையாவது ஒன்ன சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். அது மூலமா நம்ம பகவானை தரிசனம் பண்ணலாங்கிறச்ச ஒரு நாள் கூப்பிட்டாள், அங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு விவேகானந்தரை பக்கத்துல உட்காந்து வச்சுட்டாராம். உட்காந்துட்டு ராம 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 அப்படின்னு ராம நாமத்தை சொல்லி கொடுக்கிறாராம். ராம நாமத்தை உபதேசம் பண்றார். இது என்னதுன்னு கேட்டார். இந்த ராம நாமம் இருக்கே, இத்தனை சாதனைகள்னு சொல்றோமே, அத்தனை சாதனைகளுக்கும் மகுடம் இதுதான். இதை நீ பண்ணிட்டேன்னா அதுதான் அத்தனை சாதனைகளுடைய ரசம்னு சொல்றார். கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிறைய இருந்தா டைல்யூட்டட், எல்லாத்தையும் அப்படி சேர்க்கறச்ச எசன்ஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த ரசம் அப்படின்னு சொல்வது. அந்த மாதிரி அத்தனை சாதனைகளின் ரசம் எசன்ஸ் தான் இந்த ராமநாமம். இதை சொல்ல உனக்கு பகவத் தரிசனம் கிடைக்கும்னாராம். அந்த மாதிரி எத்தனையோ நாமங்கள் இருக்கு. அவர் காளி உபாசனை பண்ணக்கூடியவர் தானே, ஆனா கூப்பிட்டு காளி மந்திரத்தை சொன்னாரானா இல்ல, ராம மந்திரத்தை சொல்றார். ஏன் அப்படின்னா தாரகம் அப்படின்னு சொன்னா ராம மந்திரம் தான். ராம மந்திரம் 3 விதமா இருக்கு. எப்படின்னா, ஒன்னு தாரகம், மற்றொன்று போஷகம், மூன்றாவது போக்யம்னா. இந்த 3 என்ன தெரியுமோ, தாரகம் அப்படின்னா அது இல்லாத நம்ம வாழவே முடியாது. போஷகம் அப்படிங்கிறது வளருவதற்கு, நம்ம வளரணும்னா போஷகம் வேணும். போக்யம்னா அது இருந்தால்தான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது, நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வஸ்து, அவ்வளவுதான். எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்றது, இப்ப தீர்த்தம் பருகிறோம் இல்லையா, தீர்த்தம் சாப்பிடுறோமே, இந்த தீர்த்தம் என்பது தாரகம். தீர்த்தம் இல்லாத நம்மளால இருக்க முடியாது இல்லையா. அடுத்து போஷகம் அப்படிங்கிறது என்ன, போஷகம் அப்படிங்கிறது உணவு. நம்ம வளரணும் அப்படின்னா ஆகாரம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது போஷகம். இப்போ போக்கியம் அப்படின்னா என்னன்னா, தாம்பூலம் போட்டுக்கிறோமோ இல்லையோ, அது போக்கியம். இப்போ தண்ணி இல்லாத நம்ம இருக்க முடியாது, வளரணும்னா ஆகாரம் வேணும். ஆனா தாம்பூலம் போட்டாதான் உயிர் வாழ முடியும்னு ஏதாவது இருக்கா? அப்படி கிடையாது. அது ஏதோ நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, அவ்வளவுதான். அப்படி இந்த 3ஆக ராம மந்திரம் எப்படி இருக்குன்னா, தாரகம். ராம மந்திரம் இல்லாத நம்ம இருக்கவே முடியாது. இந்த பிறவி பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய சம்சார சாகரத்தை கடக்க வேண்டுமாயின் ராம மந்திரம் தான் அதற்கு கை கொடுக்கிறது. அதனாலதான் கம்பர் சொல்லும் பொழுதே, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் என்று தீருமே, இம்மையே ராமா என்று 2 எழுத்தினால், நான் 2 எழுத்து போரும். அப்படி தாரகமா இருக்கு. சரி, போஷகமா எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாம் பொறக்கரைச்சு இருக்கிற மாதிரியே ஞானம் இப்ப இருக்கா? இப்ப இருக்கிற மாதிரி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு ஞானம் இருக்குமா? வளர்த்துட்டே போறதோ இல்லையோ. ஆனா என்னன்னா, அந்த ஞானமானது சத்தாக வளர வேண்டும்னா அதுக்கு ராமநாமம் வேண்டும். அசட்டுத்தனமா போகாதைக்கு நல் தர்ம சிந்தையோடு அந்த ஞானத்தினுடைய ஒரு சம்பாதனம் வளர்ச்சி இருக்கணும்னா அதற்கும் எது கை கொடுக்கிறது? ராம மந்திரம். ஏன்னா
மகாபெரியவா சொல்றச்சியே சொல்வார், ராம மந்திரம் ப்ரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ்ங்கிறார். ப்ரிவென்டிவ் கியூரேட்டிவ் எப்படின்னா, முதல்ல நம்ம பண்ணின பாவங்கள் எல்லாவற்றையும் கியூர் பண்ணுறது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னா, நம்மள பாவங்களை செய்ய விடாது தடுப்பது ராமநாமம். தர்ம சிந்தையில் நம்மளை அழைச்சிட்டு போகுமா, அதனால ப்ரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ்னு சொல்றா பெரியவா. அப்படி ராம மந்திரம் நமக்கு போஷகம்னு இருக்கு. போக்கியம் என்னன்னா, 10 தடவை ராமநாமத்தை சொல்லி பாருங்க, அதை விட சந்தோஷம் நமக்கு எது கொடுத்துட போறது. நான் சொல்லல, இவரே சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிரா சுவாமி சொல்றார், ராம நாமத்தை விட போக்கியம் எதுவாக இருக்க முடியுங்கிறார். நமக்கு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டார், எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டேங்கிறார். ததி கிருத முலக்கண்டே நவநீத முலக்கண்டே, தயிர் சாப்பிட்டாச்சு, பால் சாப்பிட்டு பார்த்தாச்சு, நவநீதம்னு சொல்லக்கூடிய வெண்ணையை சாப்பிட்டு பார்த்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப ருச்சி ருச்சின்னு சொல்றாளே, அது ஒரு வாய் சாப்பிட்டே ஒரு பக்கம் ராமான்னு ராமநாமத்துக்கு முன்னாடி அத்தனையும் அடி வாங்கி தின்னர். எல்லாத்தையும் சொல்றார். வாழைப்பழம் அவ்வளவு ருச்சியானதுன்னு சொல்றா, திராட்சாரசம் அத்தனை ஒஸ்தின்னு சொல்றா, எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஆனா ராம நாமத்தை சொல்றச்ச கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம், அந்த ஒரு ருச்சியானது இது எதுலையுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்றார். ஏன்னா பிரேமமே லீலநாமம் நோட்டார். அன்போடு ராம நாமத்தை சொல்லும் போது அது நமக்கு தரக்கூடிய ஆனந்தமே தனி. அப்படி ராமநாமம் தாரகம் போஷகம் போக்கியம்னு மூன்றாக நமக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ராமநாமத்தின் மேன்மை என்னங்கிறத சொன்னால் மட்டும் போராது இல்லையா? ஏன்னா நம்மளாம் கேள்வி கேட்டுடுவோம், சார் நீங்க சொல்றது ரொம்ப சுலபம், நீங்க வாழ்ந்து பார்த்திருக்கீங்களான்னு கேட்போமா இல்லையா? மனுஷ ஸ்வபாவம் அதுதானே. நீங்க வாழ்ந்து பார்த்திருக்கீங்களா? நீங்க பாட்டுல நாமாவை சொல்லிட்டு போறேளே, சொன்னா என்ன நடக்கும், நல்லது நடக்குமானா ஒன்றும் உங்களுக்கு தெரியாதுன்னு அவள்கிட்ட சொல்லிடுவோம். ஆனா ராமதாசரை பார்த்து அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட முடியுமோ? மகான்கள் நமக்கு வாழ்ந்து காண்பிக்கிற அந்த மாதிரி 4 வார்த்தை நம்ம கேட்டுவிடப்படாதுங்கிறதுக்காகத்தான் அவ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கிறா. உடனே நமக்கு தோணும், அடுத்து நீங்க சொல்ல போறேளே, கொஞ்ச நேரத்துல அவர் காராகிரகத்துல போய் இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்ல போறேளே, ராமநாமம் சொல்லி அவர் ஜெயிலுக்கு தானே போனார் அப்படின்னு கேட்கிறவா உண்டு. ஆனா அது எல்லாமே எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன தவறு செய்தாலும் அவளுக்கு, ஏன்னா ராமன் எப்பேற்பட்டவர்னா ராஜா இல்லையா, எந்தெந்த இடத்துல கொஞ்சம் தண்டனையை கொடுக்கணுமோ கொடுத்துடுவாராம். ராமபிரான் அப்படித்தான், பக்தனாக இருந்தாலும் சில சமயம் சில தவறுகளை செய்யும் பொழுது
செல்லமா ஒரு தண்டிப்பது போல தண்டிப்பாராம். வாலிக்கே அவர் அதை தானே சொல்றார். வாலிக்கு நான் தண்டனை கொடுத்தேன்னு சொல்றார். ஏன்? மாற்றான் மனைவி, அதிலும் சொந்த சகோதரனுடைய மனைவி இடத்துல அப்படி நடந்துக்கலாமா? அப்படி இருக்கும் பொழுது அவளை தண்டிப்பதுதான் தர்மம் என்று சொல்கின்றார். அவர் எப்பேற்பட்ட பக்தனா இருந்துட்டு போட்டும், எல்லா சந்தியாவந்தனத்திலிருந்து எல்லாம் பண்ணவராகவே இருக்கட்டுமே, ஆனால் கூட அவர் இந்த ஒரு தப்பு பண்ணினா தண்டனை கொடுத்து தான் ஆகணும் என்பது ராமனுடைய தர்மம். அது மாதிரி ராமதாசர் என்ன தப்பு பண்ணினார்னார் அவரே தான் கீர்த்தனையில சொல்றார். ராம சிலுக்க நொகட்டி பெஞ்சி பிரேமமாட்ட லாட நேர்பன்னார். ஒரு கிளிய வாங்கினாராம். ஒரு கிளியை அடைச்சிட்டு வந்து அந்த கிளிய கூண்டுக்குள்ள போட்டாராம். கூண்டுக்குள்ள அடைச்சு அந்த கிளிய 12 நாள் கூண்டுக்குள்ள அடைக்கிறார். 12 நாள் அந்த கிளியை அடைச்சு ராம நாமத்தை சொல்லுன்னு ட்ரெயின் பண்ணிருக்கார். கிளிய ராம நாமத்தை தான் சொல்ல வச்சிருக்கார். ராமா ராமான்னு சொல்லுனா அந்த கிளி என்ன பண்ணுமா? ராம ராம ராமன்னு சொல்லுமா. இவரை பார்த்தாலே ராம ராம்னு சொல்லுமா. கிளி பேச்சு அவ்வளவு ஆனந்தம். கிளியினுடைய ராம நாமத்தை கேட்பதாக இருந்தாலும் கிளி எங்க இருக்கணும்? கூண்டுக்குள்ள கிளி அடிக்கப்படாது இல்லையா? அப்போ 12 நாள் கிளிய கூண்டில் அடைச்சார். 12 வருஷ காலம் இவர் கூண்டுக்குள்ள இருந்தார். சரி, அதனா 12 நாள் வெர்சஸ் 12 வருஷம் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசியினுடைய வயசு அப்படித்தானே. இப்போ நாய்னு சொல்றோம், அந்த நாய்க்கு ஒரு வயசுனா கிட்டத்தட்ட 5 வயசு நமக்கு கணக்காருது. 5-10 வயசு கிட்ட சொல்லுவா இல்லையா? சமயத்துல அந்த நாய்க்கு 6 வயசுன்னு தான் சொல்லுவா, ஆனா அது உங்களை விட பெரியவா அப்படின்னு சொல்லுவா ஆத்துல இல்லையா? அந்தந்த ஜீவராசிகள் வாழ வேண்டிய காலம்னு இருக்கு. அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 12 நாளுக்கும் 12 வருஷத்துக்கும் சேர்ந்ததுன்னு சொல்றான். அந்த மாதிரி கூண்டுக்குள்ள ஒரு கிளி ஒரு ஜீவராசிய யாராக இருந்தாலும் சிரமப்படுத்தப்படாதுங்கிறது தான் இந்த சரித்திரத்துல. ரெண்டாவது, நம்ம தான் அந்த கட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். கடைசியில ராமதாசருக்கு புஷ்பக விமானம் வரும் பொழுது இது எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயாச்சு அவருக்கு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரும் பேரை கொடுக்கிறார் பகவான் என்று ராமதாசருடைய சரித்திரத்தை ஸ்மரணம் பண்ண இருக்கின்றோம். அவதார ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தா கோல்கொண்டா சமஸ்தானம் என்பது. శ్రీ మించిన నెలకొంట పల్లలో శిష్టజనులు పొగడగను. శ్రీ మించిన నెలకొంట పల్లలో శిష్టజనులు పొగడగను. కామాంబగు గోపన్న జనిచును. కామాంబగు గోపన్న జనిచును. కమలాక్షుని వరములను. కమలాక్షుని వరములను. భార్యమందున శ్రీ రామనామములు. భార్యమందున శ్రీ రామనామములు సదా భజించి శ్రీలక్ష్మీంచుని కమల శరణముల. శ్రీలక్ష్మీంచుని కమల శరణముల స్థిర భక్తితో తానుండ. స్థిర భక్తితో తానుండ. సాధుజీ సుమో సాధుజీ. శ్రీమించిన నెలకొండపల్లలోన్నారు. నెలకొండపల్లి அப்படிங்கிற ஊரு கோல்கொண்டா சமஸ்தானம். அந்த நெலகொண்டபள்ளியை பத்தி சொல்லும் பொழுது ஸ்ரீமிஞ்சினன் ஒரு ஊரை பத்தி சொல்லணும்னா எதை வச்சு ஆரம்பிக்கிறா பாருங்க? ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய ஸ்தலம்ங்கிறா. ஸ்ரீமிஞ்சின நெலகொண்டபல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லிங்கண்ணா காமாம்பான்னு சொல்லக்கூடியவா வாழ்ந்துட்டு வரா. லிங்கண்ணாவுக்கு மூச்சு எல்லாமே ராமநாமம் தான். அவாத்துல பெரியவா அத்தனை பேரும் காலம் காலமாக ஸ்ரீ ராமபிரானுக்கு என்றே அவர்களை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு ராம பக்தியில் தேர்ந்து எந்நேரமும் ராம நாமத்தையே உச்சரித்து கொண்டு லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெரும் மனது கொண்டவர்கள். அந்த மாதிரி அவளுக்கு ஸ்ரீ ராம நாமத்தின் பலனாக ஒரு குழந்தை அவதாரம் பண்றது. அந்த குழந்தைக்கு கோபன்னான்னு பெயர் வைக்கிறாளாம். லிங்கண்ணா அப்பா, இவருக்கு கோபண்ணா அப்படின்ட்டு பெயர். அவதார பெயர் பூர்வத்துல அவருக்கு கோபண்ணா அப்படிங்கிறது தான். ஆனா யாருக்காவது கோபண்ணாங்கிறது இன்னைக்கு தெரியறதானா? கிடையாது. ஏன்னா
அவரே வாழ்க்கையில தன்னை ராமதாசனாகத்தான் பிரகடனம் பண்ணிக்கணும்னு இருந்திருக்கார். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவ அப்பா ராம நாமத்தை ஊட்டி வளர்க்கிறார். ஏன்னா சின்ன வயசுல ஒண்ணு உள்ள போயிடுது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவ லேசுல மாற மாட்டா. அந்த வழி அப்படி பிடிச்சுட்டானா அது அவளை விட்டு அந்த ருச்சி போகவே போகாது. இதையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்றார். ரொம்ப அழகா சொல்வார் அவர். பலாப்பழம் இருக்கோ இல்லையோ, பலாப்பழத்தோடு ஒப்பிடுவாராம். இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே பக்தியை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்கு பலாப்பழத்தை தான் அவர் எக்ஸாம்பிளா சொல்வார். இந்த பலாப்பழம் எப்படி இருக்குன்னாரு, கரடு முரடா இருக்கு, பெருசா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள சொலை எப்படி இருக்குன்னார், அவ்வளவு ஆனந்தம் இல்லையா, சாப்பிட்டா அவ்வளவு ருச்சியா இருக்கு பலா சொலை. ஆனா அந்த சொலையை எடுக்கிறதுனா அவ்வளவு எளிமை கிடையாது இல்லையா. அந்த கரடு முரடா இருக்கக்கூடிய தோல் அதை நறுக்கி உள்ளுக்குள்ள பார்த்தா அதுக்கு மேல கையில நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுறதுக்கு எல்லாம் இருக்கு. தெரியாதனமா கையை அதில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னா 2 நாள் குறைஞ்சது எத்தனை சோப்பு போட்டாலும் போகாது, ஒட்டின்ண்டே இருக்கும் இல்லையா. அப்ப பலாசோலையை எப்படி சாப்பிடுறதுன்னார். அதுக்குத்தானே ஒரு யுக்தி நம்ம பெரியவாள்லாம் கொடுத்துருக்கா. என்ன பண்ணுவோம், கையில எண்ணெய் தடவிப்போம் இல்லையா. எண்ணெய் தடவிண்டு அந்த கையால போய் பலாப்பழத்தை எடுத்தோன்னு சொன்னா அந்த பிசு பிசுப்பு எதுவும் கையில ஒட்டிக்கிறது இல்லை. அது மாதிரித்தான் இந்த லோகம்ங்கிறது ஒரு பலாப்பழம் மாதிரி. லௌகீக பிசு பிசுப்பு நிறைய இருக்குமா. பகவான் தான் அந்த சொலை, அந்த சொலைக்கிட்ட போக விடாத லௌகீக பிசு பிசுப்பு தடுக்குமா. அப்ப என்ன பண்ணணும்னா சின்ன வயசுலயே பக்திங்கிற எண்ணெயை தடவி விட்டுட்டா உள்ளுக்குள்ள பலாச்சொலையாக இருக்கிற அந்த பகவான் அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கலாம், அந்த லௌகீக பிசு பிசுப்பு ஒட்டிக்காதபடிக்கு அனுபவிக்கலாம் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ராம நாமத்தை சொல்லி ராம நாமத்தின் மேன்மை என்னங்கிறத அவருக்கு சொல்லி சொல்லி வளர்க்கிறார். அதனால குழந்தைய இருக்கும் பொழுதே என்ன பண்ணுவாரா, சௌக்கியமானு கேட்டா ராம் ராம் சௌக்கியம்னு சொல்லுவாராம். எப்படி இருக்கேள் என்னன்னு கேட்டா கூட ராமர் அனுகிரகத்துல நல்லா இருக்கேன் அப்படிம்பார். சாப்பிட்டலான்னு கேட்டா ராம் ராம் சாப்பிட்டேன் ராம் ராம் அப்படின்னு முடிப்பாராம். தூங்கினேளான்னார், ராம் ராம் அவன் அனுகிரகத்துல நன்னா தூங்கினேன் ராம் ராம் அப்படின்பாராம். எது கேட்டாலும் ஒரு ராம் ராம், ஆரம்பத்துல முடியறச்ச ஒரு ராம் ராம். அதனால என்ன ஆச்சு, எந்நேரமும் இந்த ராம நாமத்தையே சொல்லிட்டு இருப்பாரே, அவராங்கிற அளவுக்கு அடையாளம் ஏற்படுறது. அதனால ராமதாசன் தான் ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் அவரை பிராபல்யமா தெரிய ஆரம்பிச்சது. வளர்ந்துட்டு வரக்கூடியவர் அப்பாவோடு சேர்ந்து பூஜைகள் எல்லாம் எப்படி பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறார். அவாத்துல உற்சவாதிகள் எல்லாம் கோலாகலமா நடக்கும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறார். கல்யாணம் ஆறுது, நல்ல குணவதியான ஒரு மனைவி அமையரா, சரஸ்வதி அப்படின்னு பெயர். கல்யாணமாயி கோபியமா அவளுடைய வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அவ அப்பா அம்மா 2 பேரும் காலம் ஆயிடுறா. அப்பா அம்மா 2 பேர் காலம் ஆரச்ச ஒரு பிள்ளைக்கு மனசுல எவ்வளவு வேதனை ஏற்படும், இனிமே நமக்கு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமோ இல்லையோ. ஆனா அந்த வயசுலேயே பக்குவமான ஒரு ஞானம், அந்த ராமமயம் இல்லையா. அவருக்கு எல்லாமே ராமன் தான். எனக்கு எல்லாவாகவும் இருப்பது ராமன். எனக்கு அம்மா ராமன், அப்பா ராமன், எனக்கு பந்து ராமன், மித்ரன் ராமன். அதே போல நான் பார்க்கறது நதலு வனம்புலு நானா மிருகமுலு விஹித கர்மமுலு வேதம்புலு அப்படின்னு அந்த ராமமயம், ஈ ஜகம் அந்த ராமமயம், எனக்கு எல்லாமே ராமன் என்று அந்த ராமன் இருக்கிறச்ச நான் ஏன் கவலைப்படணும்னு வாழ்ந்துட்டு இருக்க. அவ்வளவு பக்குவமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ராமனுடைய அனுகிரகத்தினால ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது. சுந்தரம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர். நாளொருமேனி பொழுதொரு வண்ணம்னு வளர்ந்து வருது. அப்பாவோடு சேர்ந்து அதுவும் ராம நாமங்களை பாடுமா. அப்படி சொல்லும் பொழுது ராமனின் மேன்மையை ஒரு பாட்டுல சொல்றார். பஜரே ஸ்ரீராமம் பஜரே ஸ்ரீராமம் ஹே மானச பஜரே ஸ்ரீராமம் ஹே மானச பஜரே ரகுராமம் பஜரே ஸ்ரீராமம் ஹே மானச பஜரே ரகுராமம் ஹே மானச பஜரே ஸ்ரீராமம் தாரக நாமம் தசரத ராமம் தாரக நாமம் தசரத ராமம் தாரக நாமம் தசரத
ரகுராமம் மானச பஜரே ஸ்ரீராமம் ஷாமளகாத்ரம் சத்யசரீத்ரம் ஷாமளகாத்ரம் சத்யசரீத்ரம் மனசார ஸ்ரீராமனுடைய நாமத்தை பஜிக்கணும்னு சொல்கின்றார். சின்ன வயசுல அந்த குழந்தைக்கும் அதை சொல்லி கொடுக்கிறார். அதனால சுந்தரமும் 3 வயசு கூட ஆனா கூட அதற்கு வரக்கூடிய அந்த மழலையிற ராம நாமத்தை எந்நேரமும் சொல்லிட்டு இருக்குமா. அந்த மாதிரி சமயத்துல ராம நவமி வருது. இந்த ராம நவமி அப்படின்னு சொல்லக்கூடியதை பெரிய உற்சவமாக அவாத்துல எப்பொழுதுமே பண்ணுவா. ஏன்னா அவாத்துல அதுதான் ரொம்ப ஸ்லாக்கியமா. அவாத்துல போய் கேட்டோம்னா உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்கு அப்படின்னு கேட்டுட்டா, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டா. நகை இருக்கு, நட்டு இருக்கு, ஒன்றும் கிடையாது. காதுல காலங்காலமா எங்க பெரியவாள்லாம் பூஜை பண்ணின ஒரு ராம விக்கிரகம் இருக்குன்னு சொல்லுவா. அந்த விக்கிரகம் எப்பேற்பட்டதுன்னார், கிரகத்துல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிகிரகம் பண்ணக்கூடிய விக்கிரகம். அப்படிப்பட்ட அந்த விக்கிரகமானது எங்க ஆத்துல இருக்கு. ஸ்ரீ ராமபிரான் இருக்கார். அதனால அந்த ராமனுக்கு வருஷா வருஷம் உற்சவாதிகள் எல்லாம் கோலாகலமா நடக்கும். நிறைய பாகவதாள்லாம் வருவா, பக்தர்கள் எல்லாம் வருவா, ஜனங்கள் எல்லாம் வந்து அவாத்துல அந்த பூஜையில இருந்துண்டு பகவானுடைய பிரசாதத்தை ஸ்வீகரணம் பண்ணிட்டு போவா. ரொம்ப அவ்வளவு ஓஹோன்னு பண்ணுவார். அவாத்துல நிறைய பேர் வருவாங்கிறதுனால பெரிய பெரிய பாத்திரத்துல சாப்பாடுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குமா. ஏன்னா வரா பக்தர்களுக்கு எல்லாம் சௌக்கியமா கொடுக்கணும் இல்லையோ. ஏன்னா இப்படி பிடிக்க இருக்கப்படாது, அவளுக்கு நல்லா சமர்த்தியா சாப்பிட்றாப்புல இருக்கணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளும் அப்படி பண்ணுவாராம் அந்த வைபவத்தை. அப்போ பூஜை நடக்கிறது. இந்த பிள்ளைய பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டார். சுந்தரம்னு அவர் குழந்தை பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு. பழைய காலத்துல பெரியவாள்லாம் அப்படிதான் பண்ணுவா. பூஜை இதுதான் உட்காந்து சொல்லி கொடுக்க மாட்டா. அவ பூஜை பண்றச்ச குழந்தைய பக்கத்துல உட்காத்தி வச்சுப்பா. அவ கோவில் போறச்ச அழிச்சுட்டு போவா. அவ அந்த மாதிரி ஒரு உபன்யாசங்களோ ஹரிகதையோ கச்சேரியோ நடக்கிற இடத்துக்கு குழந்தைகளை அழிச்சுட்டு போவா. ஏன்னா விளையாடிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் காது அதை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கதையில ஒரு ருச்சி சின்ன வயசுல வந்து கொடுத்தோம்னா அவ அதுக்கப்புறம் போயிட்டு இருப்பா. அந்த கதைகளுக்கு எல்லாம் பழைய காலத்துல அப்படிதான் பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி பக்கத்துல இந்த குழந்தைய உட்காத்தி வச்சுட்டார். அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் எல்லா பாராயணமும் உண்டோல்லையோ அந்த மாதிரி சஹஸ்ரார்ச்சனை பண்ணிட்டு இருக்கார் ராமபிரானுக்கு. நம்மள மாதிரி கிடையாது. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதோ பேரை புக்கில் பார்ப்போம், அப்படி சொல்லி பூவையோ குங்குமமோ என்ன இருக்கோ அதை போட்டுட்டு வருவோம். ஆனால் ராமதாசர் அப்படி கிடையாது. அவர் என்ன நாமம் சொல்றாரோ அந்த நாமத்துக்கான காரணத்தை அனுபவிப்பாராம். பகவானுக்கு இப்போ கிரிதாரின்னு ஒரு நாமம் இருக்கு கிருஷ்ணனுக்கு. ஆமா, நிக்கிறவா மேடையில கூட வந்து இங்க உட்காந்துக்கலாம். உங்களுக்கு சௌகரியப்படும்னா இங்க வந்து உட்காந்துக்கலாம், மேடையில வந்து உட்காந்துக்கலாம். கிரிதாரின்னு ஒரு நாமம் பகவானுக்கு இருக்கு. உதாரணமா எடுத்துட்டோம்னா நம்ம கிரிதாரின்னு சொல்லிட்டு ஒரு பூவை போட்டுடுவோம். அவர் எப்படின்னா அந்த கிரிதாரினா என்னன்னு யோசிப்பார். கோவர்தனகிரிய கிருஷ்ணன் எப்படி தூக்கிட்டு நின்னார் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த சரித்திரத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு புஷ்பம் போடுவார். அப்ப அந்த மாதிரி ராமநாமத்தை சொல்லி சஹஸ்ரார்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி அந்த சரித்திரமானதை அனுபவிச்சு போட்டு இருக்கார். அப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம எல்லாம் சரி பார்த்துட்டு இருக்கலாம், பக்கத்துல பேசிட்டு இருக்கலாம். 3 வயசு கூட நிரம்பல அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்படியே 2 தரம் குறுக்க நடுக்க ஆடி பார்த்தது, எட்டி பார்த்தது,
அப்படி பூவெடுத்து பார்க்கறது, அப்பா முகத்தை பார்க்கறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கு. ஆனாலும் அது துரு துருன்னு இருக்கிற குழந்தை இல்லையா, அது அவ்வளவு நாடி உட்காந்துட்டு இருந்ததே பெரிய விஷயம். பார்த்தது சரி, இன்னும் லேசில முடியாது போல் இருக்கு, செத்த நாள் நம்ம போய் விளையாடிட்டு வரலாமேன்னு நினைச்சது அந்த குழந்தை. அது என்ன பண்ணிட்டு, அடுத்த நாமத்துக்கு அப்பா கண்ணை திறப்பார். திறந்துட்டு அந்த நாமத்தை அனுபவிக்கிறதுக்கு கண்ணை மூடிப்பார். அந்த கேப்ல எழுந்து போகணும்னு நினைச்சதான். அது மாதிரி அவ அப்பா அந்த புஷ்பத்தை போடுறதுக்காக கண்ணை திறந்துட்டு அடுத்த நாமத்தை சொல்லி அப்படி அனுபவிக்கிறார் உள்ள. இது பார்த்தது இப்படியே முகத்தை பார்த்துட்டு இப்ப திறக்க மாட்டார், கண்ணை பொழிச்சுன்னு எழுந்துட்டதான். எழுந்து விறுவிறு விறுவிறுன்னு ஓடினதான். எங்கன்னா கொல்ல பக்கத்துக்கு ஓடிடுது. ஏன்னா பழைய காலத்துல ஆண்கள் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். வாசல் ஒரு தெருன்னா கொல்லை இன்னொரு தெரு. அதனால இங்கேருந்து கூப்பிட்டா அங்க காது கேட்காது. இல்லைன்னா அப்பா கூப்பிடுவா, எங்கடா எழுந்து போனேன் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னா காதல கேட்டு கொடுத்துனா வந்து உட்காரணும். கேட்கலன்னு பொய் சொல்ல முடியாது. அந்த காலத்து குழந்தை அதெல்லாம் தெரியாதுப்பா. அதனால பொய் சொல்ல முடியாது. அப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? எங்க போனா காது கேட்காதோ அங்க போயிடணும், கூப்பிட்டா எங்க கேட்காதோ அங்க போயிடணும் அப்படின்னு சொல்லி கொல்லைக்கு போயிடுது. கொல்லையில மரங்கள் எல்லாம் உண்டு பழைய காலத்துல, நல்ல தென்னை மரங்கள். அதுவும் அந்த பிரதேசத்துலலாம் கேட்கவே வேண்டாம், ஒசர ஒசரமா அத்தனை தென்னை மரங்கள் இருக்கும். இது என்ன பண்ணித்தான், ஒரு தென்னை மரத்தை இப்படி பார்த்தது, ஒரு விளையாட்டு விளையாடுறது. தென்னை மரத்துக்கிட்ட அப்படி அணைச்சுண்டதான் கையால. அணைச்சுண்டு அது சுத்தி 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 வந்து இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து, அப்படி ஒரு விளையாட்டு விளையாடின்னு இருக்குது. குட்டியா துணுண்டுக்கு இருக்கு, பேருக்கு ஏத்தது போல அவ்வளவு அழகு, துரு 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 துருன்னு கண்ணும் மூக்கும் அவ்வளவு அழகு. அந்த குழந்தை விளையாடின்னு இருக்கு, பிஞ்சு கால் அதை வச்சுட்டு அப்படியே மிருதுளமா இருக்கு, விளையாடிண்டே இருக்கு. இந்த பக்கம் என்னன்னா, அந்த தென்னை மரத்துக்கு இன்னண்ட ஒரு குழி வெட்டிருக்கா அவ. அந்த குழி எதற்கு அப்படின்னு பார்த்தா, முதல்லயே சொன்னேன், அத்தனை பேர் வந்து பக்தர்கள் சாப்பிட போறா. அப்போ ஆகாரம் பண்றவா பெரிய பெரிய பாத்திரத்துல பண்றா. இன்னைக்கு மாதிரி சாதத்துக்கு ப்ரெஷர் குக்கர் எல்லாம் கிடையாது. என்னைக்கு ப்ரெஷர் குக்கர் வந்ததோ அன்னைக்கு தான் நமக்கும் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சது. பெரியவா பழைய காலத்துல அவ ஃபாலோ பண்ணின டெக்னிக் எல்லாமே ரொம்ப அற்புதம் தான். இன்னைக்கு கஞ்சி வடிக்கிற மாதிரியே குக்கர் வருதுங்கிற. எங்க பெரியவா அதை சொன்னப்ப யாரும் ஒத்துக்கலையே. அப்போ அந்த சோற்று கஞ்சிய வடிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. சாதத்தை எடுத்துருவா, வெந்ததுக்கு அப்புறம் சாதத்தை எடுத்துட்டு அந்த வடிஞ்ச கஞ்சி இருக்குமோ இல்லையோ, அந்த கஞ்சிய விசர்ஜனம் பண்ணுவா. அப்போ விசர்ஜனம் பண்றதுக்கு சின்ன இடமா இருந்தா பத்தாது இல்லையா, பெருசு பெருசா பாத்திரங்கள் அண்டால சமைச்சுட்டு இருக்கா. அதை விசர்ஜனம் பண்றதுக்கு தான் அந்த குழி. கொதிக்கிற சோற்று கஞ்சி எடுத்துட்டு வந்து அங்க விசர்ஜனம் பண்ணுவா. அதுக்கு தான் அந்த குழியானது. இந்த குழந்தை இளம் கன்று பயம் அறியாதுங்கிறது போல அதுக்கு பக்கத்துல இருக்கிற தென்னை மரத்தை சூஸ் பண்ணி சுத்தி விளையாடின்னு இருக்கு. போக இந்த பக்கம் பறந்து வந்துன்னு இருக்கு. அப்படி விளையாடுறச்ச என்ன ஆச்சுன்னா, சின்னதா ஒரு கல், இந்த சரள கல்லுன்னு சொல்லுவோம் தெரியுமா, குட்டியா இருக்கும், ஆனா ஒரு நிமிஷம் நம்மளை குனிஞ்சு பார்க்க வைக்கும். அந்த மாதிரி சின்ன கல் அது. அந்த கல்லுல இந்த மிருதுளமான பாதம் பட்டதான் சுருக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு, குத்தின உடனே என்னாச்சு, கால் பேலன்ஸ் மிஸ் ஆச்சு. அப்படி கால் ஒரு பக்கம் பிறண்டது. தன்னால அந்த மரத்தை பிடிச்சுட்டு இருந்த கை வெளியில வந்தது. கொதிக்கிற சோற்று கஞ்சியில குழந்தை விழுந்துடுத்து. சோற்று கஞ்சிக்குள்ள விழுந்துடுத்து. அதுவும் குழி, ஆழமா இருக்கிற குழி. ஏதோ அப்படி கையால தூக்கி எடுக்கலாம்னா அப்படி முடியாது. அந்த மாதிரி அந்த குழி ஆழமா இருக்கு. எல்லாரும் ஹோன்னு சப்தத்தோட வந்து பார்க்குற அத்தனை பேரும், சமையல் பண்றவா பரிசாரகள்லாம் அங்க இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்து, ஹோங்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, குழந்தை என்னாச்சுன்னு தெரியலையே. உள்ள போன குழந்தை மேல மிதக்க ஆரம்பிச்சுடுது. ராமதாசர்கிட்ட போய் சமாச்சாரத்தை சொல்லணும் இல்லையோ, உற்சவாதிகள் எப்படி பண்றது. அதனால அவ போய் சொல்றா, உங்க பிள்ளை இந்த மாதிரி சோற்று கஞ்சியில் விழுந்து குழந்தை மேல வந்து மிதக்கிறதுன்னு சொல்றா. ஒன்னும் புரியல ராமதாசருக்கு. என்னடா அது உற்சவம் நடக்கிற நேரத்துல இப்படி ஒரு கலேபரமான. ராமதாசரும் அவர் மனைவியும் வந்து பார்க்கறா. குழந்தை பார்க்கவே அவ்வளவு விகாரம். ஏன்னா அவ்வளவு கொதிக்கிற சோற்று கஞ்சி இல்லையா, தோலெல்லாம் உறிஞ்சு போய் இந்த குழந்தை மேல அப்படி மிதக்கிறத பார்த்த உடனே அவ்வளவு சங்கடம் பண்றது. குழந்தைய எடுக்கிறா. அங்கேருந்து எடுத்த குழந்தைய என்ன பண்ணினா தெரியுமா, நேரா அழைச்சிட்டு வந்து ராமர் சன்னதியில போட்டாராம். ராமர் சன்னதியில போட்டார். அது வரைக்கும் அழாது இருந்த ராமதாசர் அந்த நேரத்துல அழ ஆரம்பிக்கிறாராம்.
இந்த குழந்தைய பார்க்கறார், ராமனை பார்க்கறார், அழறார். எப்படி அழுதார்? என் பிள்ளை பறிப்பு எடுத்தேன் அழுவாரோன்னா இல்லையா? என்ன பாவம் நான் பண்ணினேன்னு தெரியலையே, இத்தனை காலமா எங்க பெரியவா பண்ணின உற்சவம் ஒரு வருஷம் கூட தடைப்பட்டதில்லை, இந்த வருஷம் நான் பண்ண முடியாத போயிடுத்தேன். ராமநவமி உற்சவம் தடைப்பட்டு போயிடுறதே. எனக்கு என் குழந்தை, அம்மா, அப்பா அதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே நீதான் ராமா. நான் அப்படி ஆயாச்சு. அதனால யாரா இருந்தாலும் லோகத்துல பிறந்தா ஒரு நாள் போகத்தான் வேண்டும். அவளுக்கு ஒரு டைரி, அவளுக்கு ஒரு டைம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால அதை பத்தி இல்லை. ஆனா உற்சவத்தை நடத்த முடியாத ஒரு மகா பாப்பி ஆயிட்டேனேன்னு அழறாரு. அடுத்து சொல்றார், எனக்கு அதை விட பெரிய கவலை என்ன தெரியுமா? உற்சவம் நடக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அத்தனை பேரும் ஒன்னத்தானே பழிப்பா, அத்தனை பேரும் ஒன்னத்தானே பழிப்பா. இந்த ராமதாசர் பாருங்கோ, அவாத்துல காலங்காலமா உற்சவம் பண்றா. ஆனா அவாத்துல பார்த்தாளா உற்சவத்தன்னைக்கே அவாத்து குழந்தை போயிடுது. இன்னமும் இந்த ராமன் இருக்கானோ இல்லையோ தெரியலையே. பகவான் இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? அப்ப ஏதோ எல்லாம் சும்மா சொல்றா போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு 4 பேர் தப்பா சொல்லிடுவாளேப்பா அப்படின்னு சொல்றதுதான் ஒரு மாமா சொல்லிட்டு இருக்கார். இதற்காக தான் போய் எங்க ஆத்துல நான் அந்த பூஜைகள் எல்லாம் பெருசா ஒண்ணு வச்சுக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு ஊதுபத்தி கற்பூரம் காமிக்கிறதோட சரி அப்படிங்கிற. இன்னொருத்தர் பக்கத்துல சொல்றார், ஓய் நீராவது பரவாயில்ல, ஏதோ கற்பூரம் ஊதுபத்தி எல்லாம் காட்டுறேன், நான் அதை கூட செய்யறது இல்லை, ஏன்னா அதுல கூட விபரீதம் ஏற்பட்டுரும் இல்லையா? அதனால இந்த மாதிரி உற்சவாதிகள் எங்க நடக்குமோ அங்க வர வேண்டியது, பகவான் பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்க வேண்டியது, ஆனந்தமா ஆத்துக்கு கிளம்ப வேண்டியதுன்னு இதெல்லாம் அவர் காதல விழருது. இதைத்தான் ராமா சொன்னேன். இந்த பார் ஏற்கனவே இப்படி சொல்லிட்டு இருக்கிறவா இனி என்ன சொல்லுவா? ராமன் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவா, ராம பக்தி பண்ணாதீங்கன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுடுவா இல்லையா? அதனால எப்படியாவது இந்த உற்சவம் நடக்கணும், அதற்கு நீதான் வழி பண்ணணும். உன்னுடைய நாமம் எப்பேற்பட்டது, ருச்சியானது, அமிர்தம்னு நான் தான் சொன்னேன் இல்லையா? ராம நாமமே அமிர்தம் அப்படின்னு சொன்னேன். அதே ராம நாமம் மந்து இல்லையா? மருந்தும் உன்னுடைய நாமம் தானே. எப்பேற்பட்ட மருந்துன்னார், ராம ஜோகி மந்து கொன்னரே, ராம ஜோகி மந்து கொன்னரே, பாமருலார ராம ஜோகி மந்து கொன்னரே, பாமருலார ராம ஜோகி மந்து கொன்னரே, பாமருலார ராಮ ஜோகி மந்து கொன்னரே. రామ జోగి మందు మీరు ప్రేమతో పూజించబుననే, రామ జోగి మందు మీరు ప్రేమతో పూజించనపుడే, రామ జోగి మందు మీరు ప్రేమతో పూజించినపుడే, కామ క్రోధములనల్ల కడగు పరదోలే మందు, కామ క్రోధములనల్ల కడగు పరదోలే మందు, రామ జోగి మందు కొనరే, పామరులార రామ జోగి మందు కొనరే, పామరులార రామ జోగి మందు కొనరే. రామ ராமஜோகி மந்துன்னுட்டார். ராமநாமம் ஒரு மருந்து. எப்பேற்பட்ட மருந்துன்னார், இந்த மிருத்யுவை ஜெயிக்கிறது ஒரு விஷயமா, காம குரோதத்தையே இல்லைன்னு பண்ணக்கூடிய மருந்து. எல்லாம் டபுள் டபுளா இருக்கா, காமக்ரோதம், லோபமோகம், மதமாச்சரியம் அப்படின்னு தானே சொல்றோம். எல்லாம் 2 தான் சொல்றோம். ஏன்னா ஒன்னு தொட்டு தான் இன்னொன்னு. காமம் வந்தா குரோதம் வருமா? ஏன் அப்படின்னா ஒரு பொருள் மேல ஆசை வருது, காமம். அந்த பொருள் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா கோபம் வருது. நமக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை கிடைச்சிருத்துனா அதை விட கோபம் வருது இல்லையா? காமத்தினால குரோதம் ஏற்படுறது. இப்படி டபுள் டபுளா இருக்கிற எல்லாத்தையும் உதைக்கிறதுக்கு யார் வேணும்னா இன்னொரு டபுள் தான். ராமாங்கிற டபுள் வந்துடுத்துனா இதெல்லாம் போயிடுமா? அந்த மாதிரி சொல்றார். அதையே உண்டு இல்லைன்னு பண்ணக்கூடிய நாமம் உன்னுடையது. இந்த ராமநவமி உற்சவம் நடக்கிறதுக்கும் அதே ராம மந்திரம் வழி கொடுக்கட்டும் என்று சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்றார்.
दशरथ नंदन राम राम दशमुख भंजन राम राम दशरथ नंदन राम राम दशमुख भंजन राम राम पशुपति रंजन राम राम पाप विमोचन राम राम पशुपति रंजन राम राम पाप विमोचन राम राम मणिमय भूषण राम राम मंजुल भाषक राम राम मणिमय भूषण राम राम मंजुल भाषक राम राम जानकी जीवन राम राम सज्जन पोषक राम राम जानकी जीवन राम राम सज्जन पोषक राम राम रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुरामा रामचंद्र परंदामा रामचंद्र रघुरामा रामचंद्र परंदामा रामचंद्र रघुरामा रामचंद्र परंदामा रामचंद्र रघुनाथ रामचंद्र जगन्नाथ रामचंद्र रघुनाथ रामचंद्र जगन्नाथ रामचंद्र मम बंधो रामचंद्र दयसेनो रामचंद्र मम बंधो रामचंद्र दयसेनो रामचंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुराम परंदाम रामचंद्र परंदामा रामचंद्र रघुनाथ जगन्नाथ रामचंद्र जगन्नाथ रामचंद्र मम बंधो दय सिंधु रामचंद्र मम बंधो राम राम हरे राम 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 सीता राम 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 हरे राम 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 सीता राम 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 हरे राम 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 सीता राम 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 हरे राम 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 सीता राम 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 हरे राम 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 सीता राम 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 நம்ம எல்லாருமே இங்க ராமதாசரை ஸ்மரிக்க வந்திருக்கோம். வாஸ்தவத்துல ராமதாசருக்கு எது சந்தோஷம் கொடுக்கும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ராம நாமத்தை சொல்றதுதான். எப்பேற்பட்ட ஒரு சன்னிவேஷத்துல இருக்கோம், பெரியவாளுடைய சந்நிதியில இருக்கோம். என்னோடு சேர்ந்து இந்த ராம நாமத்தை நீங்க எல்லாரும் சொல்லணும்னு உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். லோக க்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிட்டு கலேபரங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த லோகம் நன்றாக இருக்கணும், லோகத்துல உள்ள சகலரும் சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நாமத்தை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ராம 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 ராமநாமம் ரொம்ப உயர்ந்தது. நாமும் உயரணும் இல்லையா? கையை உயர்த்தி தட்டின்னு சொல்லலாம் ராமநாமத்தை. லஜ்ஜைய பிட்டு கெஜ்ஜைய கட்டுன்னார் புரந்தரதாசர். நம்ம அதெல்லாம் பண்ணலனாலும் கையை உயர்த்தி தட்டிட்டு இந்த நாமாவை சொல்லலாம்.